பறிபோகிறது கீர்த்தனா கில்லி சரத் அமைச்சர் பதவி. 5 அமைச்சர்கள் திடீர் மாற்றம். சிஎம் விஜயின் அதிரடி நடவடிக்கை. தாவேக ஆட்சி பொறுப்பேற்று 2 மாதங்கள் ஆன நிலையில கடந்த 2 மாதங்கள்ல ஒவ்வொரு அமைச்சர்களினுடைய நடவடிக்கைகளை மிக உன்னிப்பா கவனித்து வராரு முதல்வர் விஜய். குறிப்பா உளவுத்துறை மூலமா ஒவ்வொரு அமைச்சரையும் தனித்தனியா கண்காணித்து ரிப்போர்ட் பெற்று வராரு. மேலும் கடந்த திமுக ஆட்சி காலத்துல போன்ற அமைச்சர்களுக்கு ஆதரவா உளவுத்துறை செயல்படக்கூடும் அப்படின்ற சந்தேகமும் முதல்வர் விஜய்க்கு உண்டு. அந்த வகையில தாவேக அமைச்சர்கள் குறித்து எந்த ஒரு சர்ச்சை செய்தி எந்த மீடியாக்கள்ல வந்தாலும் உடனே தன்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரணும் அப்படின்னு தன்னுடைய உதவியாளர்களுக்கு உத்தரவிட்டிருக்காரு முதல்வர் விஜய். அதன்படி சர்ச்சைகளின் சிக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடைய செய்திகள்ல மிக சீரியஸாவே கண்காணித்து வராரு முதல்வர் விஜய் அப்படின்றது கோட்டை வட்டாரங்கள் சொல்றாங்க. இந்த நிலையில அடுத்த மாதம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின கொண்டாட்டம் முடிந்தவுடனே தாவேக அமைச்சரவையில அதிரடி மாற்றம் அரங்கேற இருக்கும் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. அந்த வகையில தற்பொழுது முறைகேடு புகார் அடுத்தடுத்த சர்ச்சைகளை சிக்கி மக்கள் மத்தியில அவப்பேரை பெறக்கூடிய அமைச்சர்களின் பதவியை பறிக்க முடிவு செய்திருக்கக்கூடிய முதல்வர் விஜய் நடவடிக்கைகள்ல 5 அமைச்சர்கள் மாற்றம் செய்ய இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. அதுல தொடர் சர்ச்சைகள்ல சிக்கி வரக்கூடிய அமைச்சர் கீர்த்தனாவுடைய பெயர் முதலிடத்தை பிடித்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. அமைச்சரா பொறுப்பேற்று ரீல்ஸ் மூலம் முதலீடு இருக்கிற அப்படின்னு விமர்சனத்துக்கு உள்ளான கீர்த்தனாவுக்கு அப்போதே முதல்வர்கிட்ட இருந்து வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அடுத்து சமீபத்துல பள்ளி ஆய்வு செய்கிற அப்படின்ற பெயர்ல அமைச்சர் கீர்த்தனா சிக்கிய சர்ச்சை மக்கள் மத்தியில கடும் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. இது முதல்வர் விஜய கடும் கோபமடைய செய்ததா கூறப்படுது. அந்த வகையில அடுத்து அமைச்சரவை மாற்றத்தின் போது கீர்த்தனா அமைச்சர் பதவி பறிபோக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா அமைச்சர் கில்லி சரத் குழந்தைக்கு மாத்திரைய பவுடராக்கும் வீடியோ ஒன்று வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. எதற்கு எதிர்கட்சிகள் போராட்டம் வரை சென்றாங்க. அப்போதே முதல்வர் தரப்புல இருந்து கில்லி சரத் குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிக்க கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத கில்லி சரத்துக்கு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அதே சமயத்துல கில்லி சரத் அமைச்சர் பதவியை பறித்தா திமுக மிரட்டலுக்கு தாவேக பயந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆகிடும்ன்றதுனால உடனே அமைச்சர் கில்லி சரத்துடைய பதவி பறிக்கப்படல. ஆனா அடுத்து அரங்கேற இருக்கக்கூடிய அமைச்சரவை மாற்றத்துல கில்லி சரத்தினுடைய அமைச்சர் பதவி பறிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க கோட்டை வட்டாரங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.